வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி குறித்து தரமற்ற விமர்சனங்களை முன்வைக்கப்பட்டதாக புகார். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மன்னிப்பு கேட்க கோரி பாஜகவினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் கடும் அமளி. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்க உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரவு. பிரதமர் மோடி தலைமையில் ஜனவரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைக்கவும் அறிவுறுத்தல். அதிமுகவிடம் இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்டு பெற அமித் ஷா, நயினார் நாகேந்திரன் சந்திப்பில் பேசப்பட்டதாக தகவல். இம்மாத இறுதிக்குள் அமித் ஷா தமிழகம் வரும்போது கூட்டணி இறுதி வடிவம் பெறும் எனவும் பாஜகவினர் நம்பிக்கை. தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம். டெல்லியில் நேற்று அமித் ஷாவை நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசிய நிலையில் பாஜக தலைமை அறிவிப்பு. மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோஹால் ஆகியோர் இணை பொறுப்பாளராக நியமனம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்படாத நிலையில் பணிகளை தீவிரப்படுத்தியது மத்திய அரசு. தமிழ்நாடு ஹஜ் இல்லம் என்ற பெயரில் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய மக்களுக்கு புதிய கட்டிடம். சென்னை நங்கநல்லூரில் 39.20 கோடி மதிப்பிலான கட்டிடத்திற்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். என்னை துரோகி என மனசாட்சி இல்லாமல் வசைபாடுகிறார் அன்புமணி. பாமக நிறுவனர் ராமதாசுடன் இருப்பதாலேயே தொடர்ந்து அவமானப்படுத்தி வருவதாகவும் ஜி.கே. மணி ஆவேசம். தனது தந்தை ராமதாஸ் குழந்தையாக மாறிவிட்டதாகவும் அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார் அன்புமணி. அன்புமணியின் செயலால் கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு ராமதாஸ் தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஜி.கே. மணி வேதனை. அன்புமணியை மத்திய அமைச்சராக்க ராமதாஸ் ஒப்புக்கொள்ளவில்லை. ராமதாஸை சமாதானப்படுத்தி மத்திய அமைச்சராக்கியதை அன்புமணி மறந்துவிட்டார் என்றும் ஜி.கே. மணி பேச்சு. ராமதாஸை கொல்லுங்கள் என பதிவிட்டவரை கூப்பிட்டு பாராட்டினார் அன்புமணி. பாமக தலைவர் அன்புமணி மீது கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பகிரங்க குற்றச்சாட்டு. ராமதாசுக்கு எதிராக அன்புமணி விருப்ப மனு பெறுவதாக ஜி.கே. மணி விமர்சனம். அன்புமணியின் ஏமாற்று வேலையை யாரும் நம்பிவிட வேண்டாம் என்றும் கட்சியினருக்கு வலியுறுத்தல். அன்புமணி மனம் மாறி ராமதாசுடன் ஒன்றிணைந்தால் பாமகவில் இருந்து விலக தயார். தன்னுடைய மகனும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகுவார் என்றும் ஜி.கே. மணி திட்டவட்டம். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் யாரும் இல்லை என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். யாரும் கட்சியை விட்டு போய்விடக் கூடாது என்பதாலேயே முன்கூட்டியே விருப்ப மனு பெறப்படுவதாகவும் சாடல். கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க பிப்ரவரி மாதம் வரை அவகாசம் உள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அமமுக இடம்பெறும் கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு. ஈரோடு விஜயமங்கலத்தில் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் விஜய் மக்கள் சந்திப்புக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். கட்சி கொடி, தடுப்புகள், மேடை அமைப்பு மற்றும் குடிநீர், மருத்துவ வசதி குறித்த பணிகளை ஆய்வு செய்தார் செங்கோட்டையன். ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி நடக்கும் தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் தீவிரம். நிகழ்வில் பெண்கள் தனியாக நின்று பங்கேற்க மைதானத்தின் முன்பகுதியில் 4 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல். விஜயை எம்ஜிஆராக பார்க்கும் அதிமுகவினர் அலை அலையாய், அணி அணியாய் தவேகவில் இணைந்து வருகின்றனர். தவேக பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் பேட்டி.
திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ளது தீபத்தூண் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை. சமணர் கால தூண் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்து சமய அறநிலையத்துறை திட்டவட்டம். திருப்பரங்குன்றம் தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு. தீபம் ஏற்றுவது தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என தனி நீதிபதி தனது உத்தரவை குறிப்பிட்டிருப்பதாக கோவில் நிர்வாகம் வாதம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே முந்திரி தொழிலதிபரை வீடு புகுந்து தாக்கிய திமுக நிர்வாகி. நீதிமன்ற உத்தரவின் பேரில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார். சென்னையில் இன்று முதல் உரிமம் பெறாமல் நாய் வளர்த்தால் அபராதம் விதிக்க ஏற்பாடு. உரிமம் இல்லாமல் நாய் வளர்ப்பதை கண்டறிய 15 குழுக்களை அமைத்து மாநகராட்சி நடவடிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் செங்கட்டாம்பட்டி அரசு பள்ளியில் ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ய எதிர்ப்பு. மாணவ மாணவிகள் பள்ளியின் நுழைவாயில் அருகே தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு அதிக அளவில் வருகை தரும் வெளிநாட்டு பறவைகள். செங்கால் நாரை, கூழைக்கிடா, பூநாரை, கடல் காகம் உள்ளிட்ட பறவைகளின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியீடு. தமிழக கேரளா எல்லையில் உள்ள முல்லை பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழு ஆய்வு. அணையில் இருந்து 1600 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் தென்மண்டல இயக்குநர் கிரிதரன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு. வைகை அணையில் இருந்து ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்காக வினாடிக்கு 1500 கன அடி நீர் திறப்பு. தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக குவிந்த பக்தர்கள். இதுவரை 25 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு அதிகாரிகள் தகவல். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் வரும் 19ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவதன் எதிரொலி 2250 கிலோ உளுத்த மாவு மற்றும் 600 லிட்டர் நல்லெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு 1,80,000 வடைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். தொலைதூர பயணங்களுக்கு செல்லும் போது இரவு 10 மணிக்கு மேல் ரயிலில் அதிக சத்தமாக ரீல்ஸ் பார்ப்பதற்கு தடை. சக பயணிகளுக்கு தொல்லை தரும் வகையில் சத்தமாக ரீல்ஸ் பார்த்தாலோ தொலைபேசியில் பேசினாலோ 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே எச்சரிக்கை. டெல்லியில் மூடுபனி காரணமாக விமான சேவை பாதிக்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. தலைநகர் டெல்லி உட்பட வட மாநிலங்களில் மூடுபனி காரணமாக வழித்தடத்தை காண முடியாததால் மக்கள் அவதி. H1B, H4 விசா விண்ணப்பதாரர்களின் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, எக்ஸ், வாட்ஸ்அப் சமூக வலைதள கணக்குகளை சோதனையிட்டு ஆய்வு செய்யும்படி இன்று முதல் தொடக்கம். H1B விண்ணப்பதாரர்களை சார்ந்திருக்கும் பெற்றோர் அல்லது மனைவி உள்ளிட்டோரின் ஆன்லைன் கணக்குகள் மதிப்பாய்வு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 100வது விக்கெட்டை வீழ்த்தினார் இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் பேட்டிங்கில் 1000 ரன்கள், பந்து வீச்சில் 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சாளர், ஆல்ரவுண்டராக சாதனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 90 ரூபாய் அதிகரித்து 12,460 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 99,680க்கும் விற்பனை.
சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 3000 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 2,13,000 ரூபாய்க்கு விற்பனை. குற்றம் செய்தவர்கள் மட்டுமே தண்டிக்கப்பட்டுள்ளனர். மூளையாக செயல்பட்டவர்கள் தண்டிக்கப்படும் போதுதான் நீதி முழுமையடையும். நடிகைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இருந்து திலீப் விடுதலை செய்யப்பட்டது குறித்து மௌனத்தை கலைத்தார் மஞ்சு வாரியர்.